ஏராளமாக நம்முடைய மனங்களிலே காதுகளிலே எப்பொழுதுமே அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை கேட்காத மனிதனாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறேன். பல நேரங்களிலே அவரை கண்டும் காணாத மகனாக மகளாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கியவர்களாக எப்பொழுதையும் கேட்காத என் காதும் கூட அயராதும் வார்த்தையை கேட்க வேண்டும் ஆண்டவரே. உன் வார்த்தையை நான் நிதானமாக கேட்டு என்னுடைய வாழ்வை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என்னோடு பேசும், நான் உம்முடைய அடியானாக இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாக இந்த வேளையிலே முழந்தால் படியிட்டு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு பேசும் ஆண்டவரே என்ற நம்பிக்கையோடு அந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக பாடுவோமா. கரங்களை பிடித்து வழிநடத்தி வருகின்றவர், வழிநடத்தி ஆசீர்வதிக்கின்றவர் நம் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அற்புதங்களை அதிசயங்களை வல்ல செயல்களை செய்தவர். நம்பிக்கையோடு யாரெல்லாம் அவரை அணுகி செல்லுகின்றார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை கண்ணோக்கியவராக உன் வாழ்விலே நீ நலம் வருவாய், சுகம் வருவாய் என்று சொல்லி ஆறுதலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற ஆண்டவர் இந்த வேளையிலே நம் அருகிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, என் கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உம்முடைய வல்லமை இல்லாமல், உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல், உம்முடைய உடனிருப்பு இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை இந்த வேளையிலே உணர்ந்தவர்களாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு நம்முடைய கரங்களை பிடித்து வழிநடத்தும்படியாக அந்த வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி மன்றாடி பாடுவோமா. பாவிகளோடு உடன் பயணித்தவர், பாவிகளுக்காக தன்னுடைய வாழ்வை முற்றுமாக துறந்து கொடுத்தவர், பாவிகளை நேசிக்கின்றவராக இருக்கின்றார். ஆனால் பாவம் செய்யாதே, இனிமேல் நீ பாவம் செய்யாதே.